அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் முஃபியா, எப்படி இருக்கீங்க? வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் ஆலியா. வலைக்கும் சலாம். என்னாச்சு, ஏன் இவ்வளோ சோகமா இருக்கீங்க? எங்க வீட்டில் ஒருத்தவங்க வஃபாத் ஆயிட்டாங்க ஆலியா. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். என்னாச்சு, யாரு? ஃப்ரெண்டோட தம்பி தான் ஆலியா. அவங்களுக்கு சின்ன வயசுலேயே நிறைய பிரச்சனை இருந்தது. அவங்க 5 நேரம் தொழுகுவாங்க, யாருக்கும் தீங்கு செய்ய மாட்டாங்க, பொய் சொல்ல மாட்டாங்க, இப்படி எல்லாம் நல்ல விஷயங்கள்லாம் ஆலியா செய்வாங்க. இவ்வளோ சீக்கிரம் வைப்பாத்தாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல ஆலியா. பரவாயில்ல விடுங்க, என்ன பண்றது, எல்லாம் விதிதான். அதான் மரணத்துக்கு பின்னாடி அல்லாஹ் நமக்கு ஒரு வாழ்க்கையை தரானே. விதியா? அப்படின்னா என்ன ஆலியா? நடந்தது, நடக்கிறது, நடக்க போகுது, இதெல்லாம் விதிதான் முஃபியா. நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம விதியை அல்லாஹ் எழுதி வச்சிருப்பான். இதுக்கு தக்தீர்னு சொல்லுவாங்க முஃபியா. அப்படியா? சரி, ஏன் நன்மை தீமை ஆட்டம் ஏற்படுதா ஆலியா? நன்மை தீமை இது ரெண்டும் அல்லாஹ்ட்ட தான் ஏற்படுது முஃபியா. அப்படியா? தீமையும் ஆட்டம் ஏற்படும்? ஆமா முஃபியா. நம்ம தொழுது துவா கேட்டு பொறுமையா செய்யற விஷயங்கள்லாம் நன்மையில கொண்டு போய் செய்யறோம். இதே நம்ம தொழுகாம துவா கேட்காம அவசரப்பட்டு செய்யற விஷயங்கள் எல்லாம் தீயதுல போய் செய்யறோம். ஏன்னா அவசர புத்தி ஷைத்தானுடையது. இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ். நானும் இனிமேல் எந்த வேலையா இருந்தாலும் பொறுமையாவே செய்யறேன். சரி, இதுக்கு முன்னாடி இந்த சமுதாயங்கள்லாம் ஏன் அழிஞ்சு போச்சு? இதுக்கு முன்னாடி இந்த சமுதாயம் எல்லாம் விதியை பற்றி தர்க்கமும் விவாதமும் செஞ்சாங்க முஃபியா. அதனால இதுக்கு முன்னாடி இந்த சமுதாயம் எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு. சரி, மௌத்துக்கு பிறகு உயிர் பெற்று எடுத்துக்கொள்ளதுன்னு தெரியும். அதை செய்யறதுக்கு அல்லாஹ்க்கு சிரமமா இருப்பதா ஆலியா? அல்லாஹ்க்கு சிரமமா? அல்லாஹ்க்கு சிரமங்கிறதே இல்லை முஃபியா. அல்லாஹ்க்கு இதெல்லாம் லேசான காரியம். சரி, அப்ப மௌத்துக்கு பிறகு உயிர் கொடுத்து எழுப்பினதுக்கு அப்புறம் நமக்கு என்ன நடக்கும்? மௌத்துக்கு அப்புறம் உயிர் கொடுத்து எழுப்பினதுக்கு அப்புறம் கேள்வி கணக்கு தான் கேட்கப்படும் முஃபியா. அதுக்கப்புறம் என்ன நடக்கும் ஆலியா? அதுக்கப்புறம் சொர்க்கமா நரகமான்னு முடிவு செய்வாங்க முஃபியா. சரி, சொர்க்கம் அப்படின்னா என்ன ஆலியா? சொர்க்கத்துல நல்லவங்க இருப்பாங்க முஃபியா. அங்க பாலாறு, தேனாறு, தங்க மாளிகை, வெள்ளி மாளிகை, முத்து மாளிகை இதெல்லாம் இருக்கும் முஃபியா. நம்ம தேடுற எல்லா விஷயமும் அங்க இருக்கும் முஃபியா. அப்ப நரகம்னா என்னடா ஆலியா? நரகத்துல பாவம் செஞ்சவங்க தான் இருப்பாங்க முஃபியா. உலகத்துல யாரெல்லாம் தொழுகாம இருக்காங்களோ அவங்க நரகத்துல இருப்பாங்கன்னு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான் முஃபியா. அங்க பாம்பு, தேளு, அதுக்கப்புறம் கொதிக்கிற நீரையும் சீலையும் தருவாங்க முஃபியா. அது மட்டும் இல்லாம சாப்பிட முச்செடிகள் தருவாங்க முஃபியா. சாப்பிட முச்செடிகள்லாம் தருவாங்களா ஆலியா? ஆமா முஃபியா. சரி, இவ்வளோ கத்துச்சிருக்கே, இதெல்லாம் எங்க கத்துக்கிட்டா ஆலியா? இது எங்க மதரசால அமானத்துல் ஹிகம்ல கத்துக்கிட்டேன் முஃபியா. இன்ஷா அல்லாஹ் நானும் உங்க மதரசால சேர்ந்துக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் 5 நேர தொழுகைகளையும் ரமலானுடைய நோன்புகளையும் கடைபிடிப்போம். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.